2024-25 நிதியாண்டுக்கான வேளாண் பட்ஜெட் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்க அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் இதனை தாக்கல் செய்து முடித்திருக்கிறார். சரியாக 2 மணி நேரம் அவருடைய உரை அமைந்திருக்கிறது. நம்ம ஒரு ஓவராலாக பார்க்க போனோம் அப்படின்னா 42,281 கோடி ரூபாய் இந்த முறை வேளாண் துறைக்காக ஒதுக்கப்பட்ட பட்ஜெட்டாக இருக்கிறது. வேளாண் துறை என்றால் அதில் விவசாயம், தோட்டக்கலை, மலைப்பயிர், வேளாண் பொறியியல், வணிகம், பல்கலைக்கழகம், நுகர்பொருள் வாணிப கழகம், கால்நடை பராமரிப்பு போன்ற பல்வேறு துறைகளும் அதில் அடங்கும். இந்நிலையில் கடந்த நிதியாண்டில் 2023-24 நிதியாண்டில் 38,904 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது வேளாண் பட்ஜெட்ல. இந்த முறை 42,281 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுல குறிப்பா ஒரு சில துறைகளை நம்ம இன்னும் பார்த்தோம் அப்படின்னா 11,194 கோடி ரூபாய் வேளாண் துறைக்கென்று தனியாக, தோட்டம் மலைப்பயிர்களுக்காக 1,621 கோடி ரூபாய், வேளாண் பொறியியலுக்காக 714 கோடி ரூபாய், வேளாண் வணிகத்துறைக்காக 209 கோடி ரூபாய், வேளாண் பல்கலைக்கழகம் சார்ந்த அந்த ஃபண்ட்ஸ் 664 கோடி ரூபாய், நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு 10,501 கோடி ரூபாய், கால்நடை பராமரிப்புக்கு 10,440 கோடி ரூபாய், மீன் வளம் சார்ந்த ஒதுக்கீடு 48 கோடி ரூபாய், கூட்டுறவு கடனுக்காக 700 கோடி ரூபாய் போன்ற அந்த ஒதுக்கீடுகள் இருக்கு. இதுல குறிப்பிட்ட ஒரு சில ஒதுக்கீடுகள் என்ன, அறிவிப்புகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மண்வளம் காக்க இந்த முறை பல்வேறு வேளாண் செயல்முறைகளை ஊக்கப்படுத்துவதற்காக 206 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள். ரசாயன உரம் தவிர்ப்பு போன்ற விடயங்கள்ல 7 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேனி முனையம் அமைப்பது இந்த முறை புதிதான ஒரு விஷயமாக இருக்கு. கிட்டத்தட்ட 3.5 கோடி ரூபாய் அதற்கு ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்திற்காக 200 கோடி ரூபாய், கரும்பு விவசாயத்துல 1 டன்னுக்கு ஊக்கத்தொகையாக 215 ரூபாய் கொடுக்க போகிறார்கள். இந்த வருடம் 2024-25 நிதியாண்டுக்கான பயிர் காப்பீடுக்கு 1,175 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கரும்பு சாகுபடி மேம்பாடு, சர்க்கரை ஆலை செயல்திறன் மேம்பாடு, ஒருங்கிணைந்த தோட்டக்கலைத்துறை மேம்பாடு என பல்வேறு ஒதுக்கீடுகள் இருக்கின்றன. அதே போல ஸ்மால் ஸ்கேல் ஃபார்ம், சிறு குறு விவசாயிகளுக்கான வேளாண் இயந்திரங்கள் வாங்கக்கூடிய மானியம் 170 கோடி ரூபாய் அதற்கு ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். சிடி வாய்க்கால்களை தூர்வாரும் பணி டெல்டா மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 2,235 கிலோமீட்டர் தொலைவுக்கு வாய்க்கால்கள் தூர்வாரும் பணிக்காக 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அதே போல கூட்டுறவு பயிர்க்கடனை 16,500 கோடி ரூபாயாக கொடுக்கணும் அப்படின்ற இலக்கு நிர்ணயித்திருக்கிறார்கள். உணவு பாதுகாப்பு, உணவு மானியம் போன்றவற்றிற்கு 10,500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். இன்னும் பல்வேறு அறிவிப்புகளும் இருக்கு. குறிப்பிட்ட ஒரு சில அம்சங்களை நான் உங்களுக்கு பட்டியலிட்டேன். இன்றைக்கு காலையிலிருந்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். விவசாய சங்கங்கள், விவசாயிகள், இந்த வேளாண் துறை சார்ந்த விஞ்ஞானிகள் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் என்னவாக இருந்தது, எப்படி இந்த துறை இன்னும் மென்மேலும் வளர்ச்சி அடைய என்னென்ன முன்னெடுப்புகள் எடுக்கலாம், என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கு என்பது போல் அவர்கள் பதிவு செய்திருந்தார்கள். இப்போ பட்ஜெட் சப்மிட் பண்ணி முடிச்சிருக்காங்க. என்ன நினைக்கிறார்கள் விவசாயிகள், விவசாய சங்கங்கள், அவங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாக இருக்கிறதா, எதிர்பார்க்கப்பட்ட அறிவிப்புகள் இருக்கா, இல்லை ஏமாற்றங்கள் இருக்கா போன்றவற்றையெல்லாம் நம்ம பேச போறோம். தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மாவட்டங்களிலிருந்து, குறிப்பா டெல்டா மாவட்டங்களிலிருந்து நம்மளுடைய செய்தியாளர்கள் இணைந்திருக்கிறார்கள். நம்மளுடைய செய்தியாளர் தஞ்சையிலிருந்து காதர் ஹுசைன் இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். காதர் ஹுசைன், தமிழ்நாடு விவசாய சங்க நிர்வாகிகளோட நீங்க இருக்கிறீங்க. பட்ஜெட் குறித்தான அவர்களுடைய பார்வை என்ன பட்ஜெட் ஃபீட்பேக் என்ன அவங்க சொல்றாங்க, அதை கேட்டு நீங்க பதிவு பண்ணலாம். காதர் ஹுசைன். திலகவதி, தொடர்ந்து 4வது ஆண்டாக தமிழக அரசு தனி பட்ஜெட், அதாவது வேளாண்மைக்கு என தனி பட்ஜெட்டை அறிவித்திருக்கிறது. இந்த தனி பட்ஜெட்டாக அறிவித்தாலும் வேளாண்மை துறைக்கு பல்வேறு எதிர்பார்ப்புகளை விவசாயிகள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், தேர்தல் வாக்குறுதி அளித்தபடி டன் ஒன்றிற்கு 4,000 ரூபாய் கரும்புக்கு வழங்க வேண்டும், அதே போல குவிண்டால் நெல்லுக்கு 2,500 ரூபாய் வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்த நிலையில் அதெல்லாம் பெரிதும் எதிர்பார்த்தார்கள். அதெல்லாம் இருக்கா, அப்படி என்ன மேற்கொண்டு என்ன எதிர்பார்த்தாங்கன்னு சொல்லி விவசாயிகள்ட்ட கேட்போம். சார், இந்த வேளாண் பட்ஜெட் 2 மணி நேரம் வேளாண் துறை அமைச்சர் வாசிச்சிருக்காரு. இதை நீங்க முழுசா பார்த்திருப்பீங்க. இதுல நீங்க என்னென்ன எதிர்பார்த்தீங்க, என்ன சொல்லுங்க. உழவர் நலத்துறைன்னு ஒன்று தனியாக ஆரம்பிச்சு அதில் 4வது முறையாக வெற்றிகரமாக இந்த பட்ஜெட் விவசாயிகளுக்கு கொடுக்குறதுங்கிறத இந்த தமிழக அரசுடைய முயற்சியை நாங்கள் மனப்பூர்வமாக வரவேற்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு இயற்கை பேரிடர்கள் ரொம்ப அதிகமாக வந்துகிட்டே இருக்கு. திடீர்னு மழை வருது, திடீர்னு வறட்சி வருது, எல்லாம் காஞ்சுங்க இருக்குது, பேஞ்சுங்க இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் காலநிலை மாற்றத்தை தாக்கு பிடிக்கிற மாதிரி சிறப்பு வேளாண்மை கிராமங்களை உருவாக்குவோம் என்று தமிழக அரசு சொல்லியிருக்கிறது காலத்தே செய்யப்பட்டிருக்கிற அறிவிப்பு. அதே மாதிரி தோட்டக்கலை சாகுபடிக்கும் நொச்சி இலை, ஆடாதோட மாதிரி இந்த மருந்து மூலிகைகளுக்கும் கொடுத்திருக்கிற அறிவிப்பு, இதெல்லாம் நாங்கள் வரவேற்கிறோம். அது தோட்டத்துக்கு கொடுக்கிறது, இயற்கை வேளாண்மைக்கு கொடுத்துருக்கிற முக்கியத்துவம் நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் நாங்கள் பெரிதாக எதிர்பார்த்தது, தொடர்ந்து இந்த நாகப்பட்டினம் காவிரி டெல்டா பகுதியில்
திருச்சியிலேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் 1000 கோடி ரூபாய் திட்டத்தில் அவங்க வந்து வேளாண் தொழில் பெருந்தட திட்டம் வருதுன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் அதை பற்றி அறிவிப்பு வரல. அதே மாதிரி கரும்புக்கு டன்னுக்கு 4000, நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 2500ங்கிறது அது அந்த காலத்தில் சொன்னது, 4 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது. இப்போ இந்த வேளாண் செலவுலாம் உற்பத்தி செலவுலாம் அதிகமாயிடுச்சு. அதை பற்றியும் சொல்லாமல் வெறும் ஊக்கத்தொகைங்கிறது விவசாயிகளுக்கு ஏமாற்றம் அளிக்குது. குறுவைக்கு இந்த ஆண்டு பயிர் சாகுபடி கடன் உண்டா, இல்லை பயிர் காப்பீடு உண்டா அப்படிங்கிறத பற்றி நாங்கள் அறிவிப்பை எதிர்பார்க்குறோம். அதாவது இப்ப மலை பயிர்கள், அதே போல தோட்டக்கலை பயிர்கள், வேளாண் தொழில்நுட்பம் பல்வேறு பகுதியில் நிதி ஒதுக்கியிருக்காங்க. இதுல நீங்க வேற என்ன எதிர்பார்த்தீங்க? வேற என்ன அறுவடை இயந்திரம் இது மாதிரி மானியங்களை எதிர்பார்த்தீங்களா? என்ன ஏது உரமானியெல்லாம் எதிர்பார்த்தீங்களா? என்ன எதுன்னு சொல்லுங்க. மிக முக்கியமாக நாங்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலத்தில் இந்த பகுதியில் தொழிற்சாலைகள் அரசாங்கமே ஆரம்பிக்கணும். கதிர இருக்கிற இயந்திரங்கள் அதை உற்பத்தி பண்ணலாம், அதுக்கான தொழிற்சாலை வைக்கலாம். நடவு இயந்திரங்கள் இந்த பாதுகாக்கப்பட்ட பகுதி விவசாயம் சார்ந்த அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ், அதே மாதிரி மண்புழு உரம், தொழு உரம், இதுக்கான ஃபேக்டரிஸ், தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கப்படும். வேளாணுக்கான அது மாதிரி கருவிகள் தொழிற்சாலை ஆரம்பிக்கப்படும் நாங்கள் எதிர்பார்த்தோம். அது வந்தாதான் இந்த பகுதி வந்து தாக்கு பிடிக்கும். அந்த முறையில் இப்ப எங்களுக்கு தொழில் பூங்காங்கிறது அக்ரோ சாராதது வேண்டாம். ஏன்னா நீங்க ஏற்கனவே வேளாண்மை பாதுகாப்பு மண்டலம் இருக்கு. விவசாயத்தை சார்ந்த துறையில தான் எங்களுக்கு வந்து எதிர்பார்ப்பு இருக்கு. அது வந்து இதுவரைக்கும் இன்னும் சரியான அறிவிப்பு இல்ல. இது வந்ததுன்னா இந்த பகுதியோட ஒரு இந்தியாவுக்கு ரோல் மாடலாக காவிரி படுகை அமையும். ஏன்னா கிட்டத்தட்ட வேற எங்கேயுமே இன்னைக்கு வந்து விவசாயம் பொய்த்து போய் பஞ்சாப்ல ஹரியானாலாம் பல இடங்களில் பொய்த்து போயிடுச்சு. ஆனாலும் காவிரி படுகை விவசாயி தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்காங்க. இங்க வந்து குளிர் வசதி, குளிர்பாதன கிடங்கு அது வேணும் எங்களுக்கு. அதே மாதிரி உலர் களங்கள் வேணும். நெல்லை காய வைக்கிறதுக்கு அந்த டிபிசில ரொம்ப ஈரப்பதம் அந்த மாதிரி கண்டிஷன் எல்லாம் போடுறாங்க. உலர் களங்கள் வேணும். காய்கறிகளை, தோட்டக்குலைகளை எல்லாம் வைக்கணும். அதே மாதிரி பட்டுக்கோட்டையில வந்து நாங்க தென்னை சம்பந்தமா தேங்காய் வைக்க எதிர்பார்க்கிறோம். இன்னும் குறிப்பாக தோட்டக்கலை பயிர்களில் தென்னையை வந்து திருப்பி வந்து விவசாயத்தோட இணைக்கணும். தோட்டக்கலைன்னு பிரிச்சுட்டாங்க, அதை ரெகுலராக விவசாயத்தோட இணைக்கணும் அறிவிப்புகளையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். பாத்தீங்கன்னா 2 மணி நேர வேளாண் பட்ஜெட்ல வந்து விவசாயிகள் பெரிதும் எதிர்பார்த்த உற்பத்தி பொருளுக்கான உரிய விலை என்பது வேண்டும் என தொடர்ந்து டெல்லியில் விவசாயிகள் போராடி வந்தாலும் தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதி அளித்தபடி தங்களுக்கு உண்டான விலையை அறிவிக்க வேண்டும் என தொடர்ந்து எதிர்பார்த்தார்கள். அது இல்லாது விவசாயிகளிடையே ஒரு பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இருந்த பொழுதிலும் பல சிறப்பம்சங்கள் இருந்தாலும் முக்கியமாக கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி, குறுவைக்கான பயிர் இன்சூரன்ஸ், அதே போல வேளாண் உற்பத்தி பொருளுக்கான ஆதரவு விலை உள்ளிட்ட பல எதிர்பார்த்த நிலையில் அது இல்லாத ஒரு ஏமாற்றம் அளிப்பதாகவே விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள். திலகவதி, நன்றி காதர் ஹுசைன், உங்களுடைய விவரங்களுக்கும் கலந்துரையாடலுக்கும். அந்த விவசாயி சொன்னது போல மூலிகை செடிகள், சிறுதானியங்கள், இயற்கை வேளாண்மைக்கான அறிவிப்புகளுக்கு அவர் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். முன்மாதிரியான ஒரு சில அறிவிப்புகள் நிச்சயமாகவே உள்ளபடியே மகிழ்ச்சி அளிக்கிறது. அதற்கு அரசுக்கு நன்றி. ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த முக்கியமான அறிவிப்புகள், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்கள்ல விவசாயம் சார்ந்த தொழிற்கூடங்கள் அமைக்கப்பட வேண்டும், நெல் கொள்முதல், பயிர் காப்பீடு, உரிய விலை கொடுக்கிறது நெல்லுக்கு போன்ற முக்கியமான அறிவிப்புகள் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் அது அமைய பெறாதது வருத்தம் தான் அளிக்கிறது என்பதாக அவர் பதிவு செய்திருந்தார். இதே போல நமது செய்தியாளர் முத்துப்பழம்பதி புதுக்கோட்டையிலிருந்து இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். முத்துப்பழம்பதி, விவசாய சங்க தலைவர் இளங்கிரனோட நீங்க இணைந்திருக்கிறீங்க. இந்த பட்ஜெட் தொடர்பான அவருடைய பார்வை என்ன? எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகி இருக்கிறதா, இல்ல ஏமாற்றம் அடைந்திருக்கிறாரா என்னன்னு நீங்க கேட்டு பதிவு பண்ணலாம். திலகவதி, ஒட்டுமொத்த விவசாயிகளுமே எதிர்பார்த்த பட்ஜெட் தான் இன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. ஏன்னா இந்த ஆட்சி பொறுப்பேற்றதுமே விவசாயத்துக்கு தனி பட்ஜெட் கொண்டு வந்தாங்க. இன்று கூட விவசாயத்துறை அமைச்சர் பேசும்போது கூட இந்த விவசாயத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற வார்த்தை சொல்லியிருக்காரு. வரவேற்கத்தக்கக்கூடியதாக தான் இருக்கு. அதே நேரத்தில் விவசாயிகளோட பார்வையில் இந்த பட்ஜெட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்மளோட காவேரி பாசன கூட்டத்தோட மாநில தலைவர் இளைஞரன் இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். சார், இப்போ இந்த பட்ஜெட்ல நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க? இந்த பட்ஜெட் இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கிறது நீங்க எப்படி பாக்குறீங்க? இது உண்மையிலேயே வந்து ஒரு வரவேற்கத்தக்க பட்ஜெட்டா தான் பாக்குறோம். ஏன்னா இந்த மண்ணை வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணுங்கிற அந்த வார்த்தை இருக்க, அது உண்மையிலே உணர்வுபூர்வமான வார்த்தை. ஏன்னா நாங்க இந்த விவசாயிகளுடைய அந்த பட்ஜெட் கருத்து கேட்பு கூட்டத்தில் கூட நான் என்ன சொன்னேன்னா, இந்த மண்ணு வந்து எப்போ வந்து பசுமை புரட்சிக்கு நம்ம வித்திட்டோமோ அதுலேருந்து வந்து இந்த மண்ணை வந்து மலடாக்குகின்ற செயலை விவசாயிகள் நாங்களே ஈடுபடுறோம். ஏன்னா அதிக அளவுல ரசாயன உரங்களை நாங்க போடுறதுனால மண்ணு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய தன்மை மாறி மலடா மாறிக்கிட்டு இருக்கு. அதை புத்துணர்வு பெறறதுக்கு ஒரு திட்டம் வேணும்னு சொல்லணும். அதை இந்த பட்ஜெட்ல கொண்டு வந்திருக்காங்க. உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா விவசாயிகளுடைய இன்னும் கனவு வந்து நிறைவேறுதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் விவசாயம் வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு போகுமா
அடுத்து வந்து இன்னும் கொஞ்சம் நாள்ல டேப்லெட் சாப்பிட்டுட்டு போவாங்கிற மாதிரி எல்லாம் ஒரு சூழல் அமைஞ்சிட்டு இருந்தது. ஆனா இப்போ வந்து இந்த மண்ணை கெடாம அடுத்த சந்ததிக்கு கொண்டு போறதுக்கான ஒரு திட்டத்தை வகுக்கிறதா இந்த பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க. அது மிக மிக பாராட்டப்பட வேண்டியது. அதே போன்று முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா 50,000 விவசாயிகளுக்கு வந்து இலவச மின்சாரத்தை வந்து இந்த ஆண்டு நாங்க தரப்போறோம்னு சொல்லியிருக்காங்க. அதுல வந்து உண்மையிலே பாராட்டப்பட வேண்டும். ஏன்னா உணவு உற்பத்தி வந்து தமிழகம் வந்து ஒரு முதலிடத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட இந்த 3 ஆண்டு ஆட்சியில 1.5 லட்சம் கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த ஆண்டு மட்டும் ஒரு 50,000 இலவச மின்சாரத்தை கொடுக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், விவசாயம் செய்யறதுக்கு ஆள் பற்றாக்குறை இருக்கிறதோட கூட சம்பளம் அதிகமா இருக்குது. அதை வந்து தீர்க்கறதுக்காக எல்லாமே வேளாண் இயந்திரமயமாக்குற திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த பட்ஜெட்ல. இதெல்லாம் வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பார்வையாக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்ப இந்த காலகட்டத்தில் நீங்க ஜவுளி கடையில வேலை செய்யறதோ ஒரு டீ கடையில வேலை செய்யறதோ தான் மக்கள் விரும்புறாங்க. ஆனா அதே வந்து விவசாயத்துல இறங்கி வெயில்ல நின்னு விவசாயம் செய்யறதுக்கு யாரும் விரும்பாம இருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஏன்னா வருங்காலங்களில் விவசாயம் செய்ய ஆள் இல்லாம போயிடுவாங்களோங்கிற ஒரு பயத்தை விவசாயிகள் நாங்க பயந்துட்டு இருந்த நேரத்துல எல்லாமே வந்து ஒரு பண்ணை சார்ந்த விவசாயமா மாத்தி அதை வந்து எல்லாமே இயந்திரமயமாக்கும் திட்டத்துக்காக பணம் ஒதுக்கியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப பாராட்டப்பட வேண்டியது. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம அண்டை மாநிலங்கள்ல உயர் விளைச்சல் தருகின்ற விதைகளை வந்து தமிழ்நாடு அரசே வாங்கி விவசாயிகளுக்கு நாங்க தருவோம் சொல்றோம்ல, உண்மையிலே இதெல்லாம் மிக மிக பெரிய பாராட்டப்பட வேண்டியது. ஏன்னா நம்ம மாநிலத்தை ஆராய்ச்சி மையங்கள் இருந்தாலும் கூட அவங்க கண்டுபிடித்தது இல்லாம அடுத்த மாநிலம் கண்டுபிடிச்ச உயர் விளைச்சல் தரக்கூடிய விதைகளை வாங்கி தமிழக விவசாயிகளுக்கு தருவோம்னு சொல்றதுலாம் உண்மையிலே மிகப்பெரிய பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இது வந்து விவசாயிகள் பெரிதும் எதிர்பார்த்த நிறைய விஷயங்கள் இதுல பூர்த்தியா இருக்குன்னு தான் நாங்க பெருசா நம்புறோம். இல்ல அது வரவேற்கத்தக்க விஷயம் தான். இப்ப நிறைய விஷயங்கள் நீங்க சொன்னீங்க. அதனை கடந்து விவசாயிகளுக்கான ஆதார விலையை உயர்த்தி இருக்காங்களா என்பது கேள்விக்குறியா இருக்கு. இப்ப காவேரி குண்டாறு வைகை இணைப்பு திட்டம் என்பது 7 மாவட்ட விவசாயிகள் கனவு திட்டம். இப்ப அந்த விவசாயிகள் நீண்ட காலமா போராடிட்டு வர்றாங்க. இப்ப நேற்றைய பட்ஜெட்ல இருக்கட்டும் இன்றைய பட்ஜெட்ல அறிவிப்பு வெளியும் கூடுதல் நிதி ஒதுக்குவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. இப்ப இது வந்து உங்களுக்கு எப்படி தெரியுது? இல்ல கண்டிப்பா இதுக்கு வந்து இப்போ இது வந்து மத்திய அரசு வந்து இதுக்கு நிதி இது வந்து நிதி போராமனாலதான் இந்த வைகை குண்டாறு திட்டத்தை வந்து கிடப்பில் போட்டிருக்காங்க. கண்டிப்பா நாங்க இங்க விவசாய சங்க தலைவர் இந்த மாவட்டத்துடைய தனபதி நாங்கெல்லாம் பொதுப்பணித்துறை அமைச்சர் சந்திச்சப்ப கூட நிதி இல்லாதனாலதான் நாங்க இதை செய்ய முடியல. கண்டிப்பா மத்திய அரசுடைய நிதியை பெற்று இல்ல உலக வங்கி நிதியை பெற்றோ கண்டிப்பா இந்த திட்டத்தை நாங்க செயல்படுத்துவோம்னு சொல்லி எங்கள்கிட்ட உறுதியளிச்சிருக்காரு பொதுப்பணித்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள். அடுத்ததா காலநிலை மாற்றத்தால பாதிக்கப்படாத கிராமங்களை உருவாக்குவதற்கு வந்து 1.48 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இதுக்கான திட்டங்கள் இருந்ததா இல்ல இது புதுசா அறிவிச்சிருக்காங்களா? இப்ப இது போல காலநிலை மாற்றத்தால பாதிக்கப்படாத கிராமங்களை உருவாக்குறதுனால விவசாயிகளுக்கு என்ன பயன் கிடைக்கும்? உங்க காலநிலை அது மாதிரி மாற்றம் இல்லைனாலே உங்களுக்கு சாகுபடியோட பரப்பளவு அதிகமாகும். நீங்க காலநிலை மாற்றம் சரியா இருந்துட்டா உங்களுக்கு வெயில் காலத்துல வந்து மழை அடிக்காது. நீங்க போன ஆண்டுக்கு முன்னெல்லாம் பாத்தீங்களா டிசம்பர்ல வந்து மிகப்பெரிய மழை ஏற்பட்டு டெல்டாவில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. அது மாதிரி இந்த காலநிலை மாற்றத்தை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க முற்பட்டோம்னா சரியான மழை கிடைக்கும். சரியான நேரத்துல வெயில் அடிக்கிற காலத்துல வெயில் அடிக்கும், மழை பெய்ய வேண்டிய காலத்துல மழை பெய்யும். அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம இதை வந்து காலநிலை மாற்றத்துக்கான ஒரு உந்து சக்தியா இதெல்லாம் இருக்கும்னு தான் நாங்க நினைக்கிறோம். ஏன்னா உலக அளவுல எல்லாருமே வந்து காலநிலை மாற்றத்தை நம்ம பறி கொடுத்துட்டு இருக்கோம்னு அப்படி சொல்லிட்டு இருக்க காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்துறது உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அடுத்ததா விவசாயிகள் சேர்ந்த பயிர் காப்பீட்டுக்கு இழப்பீடா 4,434 கோடி வந்து கடந்த ஆண்டு இழப்பீடு வழங்கியிருக்கோம்னு சொல்லி அமைச்சர் பேசியிருக்காரு. ஆனா நமக்கு அந்த இழப்பீடு தொகை முறையா கிடைக்குதா? இப்ப இந்த ஆண்டுக்கு இப்ப ஏற்கனவே பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துட்டு வர்றாங்க. இப்ப இந்த இழப்பீடு எல்லாம் முறையா போய் சேருதா இல்ல சட்டப்பேரவையில் அறிவிக்கிறதோட சரியா போயிருதா? அனைத்து விவசாயிகளுக்கு முறையா கிடைக்குதா? இதை பத்தி உங்களுக்கு கருத்து என்னவா இருக்கு? இல்ல இப்போ இது வந்துங்க இது மாநில அரசு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல. காப்பீடு வந்து மத்திய அரசோட ஏன்னா அவங்களுடைய வழிகாட்டுதல் படிதான் இவங்க நடத்துறாங்க. நாங்க இந்த காப்பீடு திட்டத்தை என்ன சொல்றோம்னா நீங்க ஒரு பகுதியே பாதிக்கப்பட்டாதான் வந்து காப்பீடு தரப்படும் சொல்றாங்க. ஒரு பகுதினா ஒரு பிற்காவே பாதிக்கப்படணும்ன்றாங்க. அதை தான் நாங்க வந்து மத்திய அரசிட்ட பல்வேறு மாநில அரசு மூலியமா அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா வந்து அந்த பகுதியில 10 ஏக்கர் 5 ஏக்கர் பாதிக்கப்பட்டாலே வந்து அந்த பகுதிக்கு விவசாய பாதிக்கப்பட்டா அதுக்கு வந்து நிவாரணம் கிடைக்கணும், அது காப்பீடு கிடைக்கணும்னு சொல்லி நாங்க தமிழக அரசு மூலியம் மத்திய அரசு
அழுத்தம் கொடுக்க சொல்லி நாங்க சொல்லிட்டு தான் இருக்கோம். போன அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் கூட இது சம்பந்தமா துறை அதிகாரிகளை கூப்பிட்டு இது மத்திய அரசுக்கு உடனடியாக அதை நீங்க கடிதம் எழுதுங்கன்னு சொல்லி மாண்புமிகு அமைச்சர் சொன்னாங்க. கண்டிப்பா இதெல்லாம் வரும் காலகட்டத்தில் சரி பண்ணப்படும்னு நான் எதிர்பார்க்கிறோம். திலகவதி, இளைஞரன் சொன்னதை கேட்டிருப்பீங்க. பட்ஜெட்டில் பெரும்பாலான அமைச்சர் ஆற்றிய உரைகளை வரவேற்பதாகவும் அந்த அறிவிப்புகள் வரவேற்பதாக தெரிவிச்சிருக்காரு. அதே வேளையில் ஒட்டுமொத்த விவசாயிகளும் மகிழ்ச்சியாக இருக்காங்களா என்பது ஒரு கேள்விதான். இப்போ இந்த பட்ஜெட்டில் அரசு அறிவிப்பதோடு நிறுத்தி விடாமல் அதை முறையாக செயல்படுத்த வேண்டும், அனைத்து திட்டங்களும் விவசாயிகளுக்கு போய் சென்றடைய வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த விவசாயிகளின் எதிர்பார்ப்பா இருக்கு. குறிப்பாக அந்த உயிர்ம வேளாண்மை போன்ற வேளாண் செயல்முறைகளை மண்வளத்தை காக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த வேளாண் செயல்முறைகளை ஊக்குவிக்க 206 கோடி ரூபாய், அது ஒரு மிக முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக பார்க்கிறாங்க. விவசாயி இளைஞரன் பேசும்போது நமக்கு அது தெரிந்தது. ஓவராலாக அவருடைய பட்ஜெட் மீதான எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடைந்து விட்டதாக தான் அவர் தெரிவித்திருக்கிறார். உங்களுடைய கலந்துரையாடலுக்கு நன்றி முத்துப்பழம்பதி. தற்போது காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்திக்கிறார். இதனை பார்க்கலாம். மக்களுக்கு தனியாக சிறப்பு உட்புற திட்டத்தின் மூலமாக நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள். பயிர்களை பாதுகாப்பதற்கு பயிர் காப்பீட்டு உரிமத்தை விவரித்து இருக்கிறார்கள். இதெல்லாம் வரவேற்க தகுந்தது. உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், ஒன்றிய அரசு இதுவரை இயற்கை பேரிடர் வரும் பொழுது ஒரு பைசா நிதி கூட கொடுக்கவில்லை, ஓரவஞ்சனையோடு இருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சியில் இருக்கும் பொழுது மிகப்பெரிய ஆழி பேரலை வந்த பொழுது தமிழ்நாடு அரசு 2004ஆம் ஆண்டு கேட்ட தொகையில 67 விழுக்காடு கொடுத்திருக்கிறது. ஆனால் இன்று 1 விழுக்காடு கூட இந்த பேரிடரில் ஒன்றிய அரசு மோடி அரசு கொடுக்க மறுக்கிறது. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்களை புறக்கணித்தாலும் இன்று தமிழ்நாடு அரசு மிக சிறப்பான ஒரு நிகருக்கு நிகரான வேளாண்மை நிதி அறிக்கை தாக்கல் செய்திருப்பது காங்கிரஸ் பேரியக்கம் வரவேற்கிறது. அறுப்பு டன் ஒன்றுக்கு 4500 ரூபாய் விவசாயிகள் கேட்டிருந்தாங்க. வெறும் 215 ரூபாய் மட்டுமே ஊக்கத்தொகையா வழங்கியிருக்காங்க. கரும்பு விவசாயிகள் கடுமையான எதிர்ப்பு பதிவு செய்தாங்க. நாங்க இப்பவும் சொல்றோம், இதை கூட்டி கொடுக்க வேண்டும். இப்பொழுது முதல் தவணையாக 205 ரூபாய் 15 ரூபாய் கூடுதலாக கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் சொல்வதெல்லாம் வேளாண்மை குடிமக்கள், கரும்பு தொழில் செய்யும் விவசாயிகள் கொடுப்பதை கஷ்டத்தோடு கஷ்டம் கொடுக்க வேண்டும் என்று தான் காங்கிரஸ் வலியுறுத்தும். இல்ல, கண்டிப்பா கொப்பரை தேங்காய்க்கு அதிக விலை கொடுத்து பயனாளிகளிடம் விவசாயிகளிடம் வாங்க வேண்டும் என்றுதான் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய கோரிக்கை. நெல்லாகட்டும் கரும்பாகட்டும் அதற்கு உரிய தொகையை அளிக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நிதிநிலை அறிக்கை எவ்வளவு மோசமாக இருக்கிறது, எவ்வளவு ஒன்றிய அரசு புறக்கணித்தாலும் நிதி ஆதாரம் மிகவும் கவலைக்கிடக்கமாக இருந்த பொழுதிலும் இந்த திறமையாக கையாண்டு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இது வரவேற்கத்தக்கது. மீண்டும் விவசாயிகளுடைய கோரிக்கையை காங்கிரஸ் பேரியக்கம் வலியுறுத்தும். நியாய விலை கடைகள்ல பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெயும் கடலை எண்ணெயும் கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. அது கேட்டுதான் விவசாயிகள் போராடுறாங்க. ஒரு வாரமா அந்த கோரிக்கையை தொடர்பு எந்த அறிவிப்பும் வரல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்து சப்ளிமெண்டரி பட்ஜெட் வரும். முழுமையான பட்ஜெட் தேர்தலுக்கு பிறகு வாதம் இருக்கும். அந்த விவாதத்துல எல்லா கட்சிகளும் காங்கிரஸ் உட்பட அந்த கோரிக்கையை வைக்க இருக்கிறோம். அந்த கோரிக்கையின் அடிப்படையில பதில் உரையில மாண்புமிகு வேளாண்மை துறை அமைச்சர் கண்டிப்பாக இதையெல்லாம் நிறைவேற்றுவோம் என்று கூறியிருக்கிறார். ஒன்றிய அரசை கண்டித்து இந்தியா முழுவதும் வேளாண்மை குடிமக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். எதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள், ஏன் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். மோடி அரசு வந்ததில் இருந்த வேளாண்மை குடிமக்களை வஞ்சிக்கிறது. 3 புதிய வேளாண்மை சட்டத்தை கொண்டு வந்து வாதம் நடத்தாமல், எதிர்கட்சிகளை கூட கேட்காமல், எந்தவித விவாதமும் இல்லாமல் இரவோடு இரவாக நிறைவேற்றினார்கள். எல்லா வேளாண்மை குடிமக்களும் விவசாயிகள் டெல்லியை முற்றுகையிட்டு 1 வருடம் போராடினார்கள். சுதந்திர போராட்டத்தில் எப்படி உயிர்கள் பலி கொடுத்தார்களோ அப்படி இந்த போராட்டத்தில் பலி கொடுத்தார்கள். மோடி அரசு செவிசாய்க்கவில்லை. அமைச்சருடைய மகனே காரை ஏற்றி கொலை செய்யும் அளவிற்கு சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. ஆனால் அந்த போராட்டம் வெற்றி பெற்றவுடன் இரவோடு இரவாக எதற்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள், எதற்காக திரும்ப பெற்றார்கள் என்று அவர்களுக்கும் புரியவில்லை, நமக்கும் புரியவில்லை. சேதாரம் விவசாய பெருங்குடி மக்களுக்கு. அது போய் இப்பொழுது தொடர்ந்து இன்னொரு போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். ஆக இது எல்லாம் ஒன்றிய அரசு தான் மாநில அரசுகளை வஞ்சிக்கிறது. ஆகவே ஒன்றிய அரசு வேளாண்மை குடிமக்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் தாராளமாக நிதி வழங்க வேண்டும். அந்த மினிமம்
கேரண்டி அந்த நிதியை அவர்கள் அளிக்க வேண்டும். எண்ணெய் மர வளர்ப்பு, பனைமர வளர்ப்பு பத்தி அதிக அளவுல நிதி ஒதுக்கி இருக்காங்க தமிழ்நாடு அரசு. ஆனா கல் இறக்குமதி தொடர்பாக எந்த விதமான அறிவிப்பும் வரல. அது எப்படி பார்க்குது காங்கிரஸ் கட்சி? திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல, கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினரும் கல் இறக்குமதிக்கு அனுமதி கேட்டு காங்கிரஸ் பேரியக்கம் அறிவிப்பும் கல் தொடர்பா இல்லையே. காங்கிரஸ் பேரியக்கம் இந்த மது கொள்கையிலே வேறுபட்டு இருந்தாலும், காந்திய வழியில இருந்தாலும், வேளாண்மை குடிமக்கள் அந்தந்த காலத்திற்கேற்ப அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்காக என்ன சொல்கிறார்களோ அதை கண்டிப்பாக அரசு பரிசீலனை செய்ய வேண்டும். ரைட். 2024-25 நிதியாண்டுக்கான வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அது குறித்து தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களிடம் பேசியிருக்கிறார். பெரும்பாலான அம்சங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக அவர் கூறியிருக்கிறார். சிறப்பான வகையில் இந்த பட்ஜெட் அமைந்திருக்கிறது என்றும் கூறியிருக்கிறார். குறிப்பாக நெல், கரும்பு, கொப்பரை தேங்காய் ஆகியவற்றிற்கு உரிய விலை கிடைக்க வேண்டும், அதுதான் காங்கிரசின் கோரிக்கையும் கூட என்பதாக அவர் கூறியிருந்தார். கரும்பு விவசாயிகளுக்கான ஊக்கத்தொகை போராது, அது இன்னும் உயர்த்தி வழங்கப்பட வேண்டும் என்பது காங்கிரசின் கோரிக்கை என்று கூறியிருந்தார். ஆனாலும் மோசமான ஒரு பொருளாதார சூழ்நிலை தமிழகத்தில் இருந்த போதிலும் கூட பொது பட்ஜெட் ஆகட்டும், வேளாண் பட்ஜெட் ஆகட்டும் அதனை சிறப்பாக வழங்கியிருக்கிறார்கள் என்று அரசிற்கு தனது பாராட்டுகளையும் அவர் தெரிவித்திருக்கிறார். மத்திய அரசை கண்டித்து விவசாயிகள் போராடி வருகின்றனர் என்று மத்திய அரசையும் அவர் விமர்சிக்க தவறவில்லை. நிதி பற்றாக்குறை உள்ள போதிலும் தமிழ்நாடு அரசின் வேளாண் பட்ஜெட் சிறப்பாக இருக்கிறது. மத்திய அரசை கண்டித்து விவசாயிகள் போராடி வருகிறார்கள். மத்திய அரசு தொடர்ந்து தமிழகத்திற்கு வஞ்சம் வைத்து வருகிறது என்பதாக தனது கருத்தினையும் அவர் பதிவு செய்ய தவறவில்லை. இந்நிலையில் தமிழக அரசை பாராட்டியும் மத்திய அரசை விமர்சித்தும் தனது பேட்டியை நிறைவு செய்திருக்கிறார். வேளாண் பட்ஜெட் குறித்த விவசாயிகளின் கருத்து என்ன என்பதை அறிந்து வருகிறோம். முன்பாக நாம் அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை காலையிலிருந்து பேசி வந்தோம். இந்நிலையில் புதுக்கோட்டையிலிருந்தும் தஞ்சையிலிருந்தும் நமது செய்தியாளர்கள் விவசாய சங்க உறுப்பினர்களோடு, நிர்வாகிகளோடு இணைந்திருந்தார்கள். அவர்களோடு நாம் பேசினோம். பெரும்பான்மையான விவசாயிகள் என்ன கருதுகிறார்கள் இந்த வேளாண் பட்ஜெட் குறித்து என்று. அதே போல தற்போது திருச்சியிலிருந்து நமது செய்தியாளர் சார்ல்ஸ் இணைகிறார். சார்ல்ஸ், இப்போ உங்களோட யார் இருக்கிறாங்க? அவங்க பட்ஜெட் மீதான, வேளாண் பட்ஜெட் மீதான விவசாயிகளுடைய இந்த புரிதல் எவ்வாறு இருக்கிறது? என்ன எதிர்பார்ப்பு நிறைவேறி இருக்கிறதா? ஏமாற்றங்கள் இருக்கிறதா? என்ன கூறுகிறார்கள் பட்ஜெட் குறித்து? தமிழ்நாடு அரசுடைய இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கை சற்று நேரத்துக்கு முன்னதாக அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அதனை வாசித்து நிறைவடைந்தார். இப்போ தற்போது நம்முடைய தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தை சேர்ந்த ஐயா கண்ணு இருக்க தலைவரிடம் கேட்கலாம். மிக முக்கியமாக இந்த நிதிநிலை அறிக்கையில விவசாயிகளுக்கு நல்ல அறிவிப்புகள் வந்திருக்கா? நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? நீங்கள் எதிர்பார்த்த அறிவிப்புகள் அனைத்தும் வந்துவிட்டதா? எங்களுக்கு இது எதிர்பார்த்ததே லாபகரமான விலை. ஐயா ஸ்டாலின் ஐயா எலெக்ஷன் அப்ப சொன்னாரு, குவிண்டால் நெல்லுக்கு 2500 ரூபா தரேனாரு. அதை பற்றி ஒன்றும் இல்லை இதில். அதே போல் கரும்புக்கு 4000 தரேனாரு. அதை பற்றி ஒன்றும் இல்லை. ரெண்டாவது, நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா, இப்போ எங்களுக்கு தென்னை மரமெல்லாம் பெரிய லாஸ். அதே போல் கடலை விற்கல, கடலெண்ணெய் விற்கல, தேங்காய் எண்ணெய் விற்கல. பாமாயில் 100 ரூபா 150 ரூபாய்க்கு வாங்கி கொண்டாந்து இங்கே 30 ரூபாய்க்கு கடையில் விற்கிறாங்க. அதே இதை ஏன் இந்த பாமாயில் இறக்குமதி பண்ணக்கூடாது? பாமாயில வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணி இங்கே விற்கக்கூடாது. இங்கே கடலெண்ணெய், தென்னெண்ணெய் விற்கிறதுக்கு வசதியாக தேங்காயை விலைக்கு வாங்குங்க, கடலையை விவசாயிகிட்ட வாங்குங்க, எங்களை காப்பாற்றுங்கன்னு கேட்டோம். அதே போல் கரும்புக்கு லாபகரமான விலை கேட்டோம். ஐயா ஸ்டாலின் ஐயா எலெக்ஷனில் சொன்னார் 4000 ரூபா தரேனாரு டன்னுக்கு. எங்களுக்கு அதை பற்றி ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு கரும்பு விவசாயம்லாம் படுற கஷ்டம் கணக்கே கிடையாது. ஏன்னா ஒரு டன் கரும்பு 90 ரூபா வைக்கும்போது வாத்தியாருக்கு 90 தான் சம்பளம் இருந்துச்சு. இன்னைக்கு வாத்தியாருக்கு 1 லட்ச ரூபா சம்பளம். அது 10ல் இன்னும் வேணுங்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு அரசு ஊழியெல்லாம் எங்கள் அண்ணன் தம்பி, மாமன் மச்சனே, அக்கா தங்கச்சி தான். அவங்களுக்கு 100 ரூபா கொடுத்தா 10 ரூபா கொடுன்னு கேட்குறோம். 2 ரூபா 3 ரூபா கொடுத்து எங்களை காலி பண்ணுறாங்க. முக்கியமாக நம்ம பகுதியில், அதாவது டெல்டா மாவட்டங்கள், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்கள் அந்த வாழை, மலர்கள் மற்றும் இதெல்லாம் சாகுபடி இதெல்லாம் இருக்கு. நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டது போல நெல்லுக்கு அவர்கள் ஏற்கனவே குறைந்தபட்ச ஆதார விலை, அதுவும் இல்லாமல் அதை அதிகரித்து தரணும், ஊக்கத்தொகை இதெல்லாம் அறிவிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அது அறிவிக்கலன்னு. இந்த தோட்டக்கலை பயிர்கள் தொடர்பாக விவசாயிகளுக்கு என்ன மாதிரியான அறிவிப்பு எதிர்பார்த்தீங்க? அது மட்டும் இல்லாமல் இந்த நெல் உலர்த்தக்கூடிய அந்த இயந்திரங்கள், அது மானிய 90 லட்சம் ஒதுக்கீடு செய்யறாங்க. ஒவ்வொரு மற்ற அறிவிப்புகளும் இதில் வந்திருக்குல்ல ஐயா? தமிழ்நாட்டில் 8-9 கோடி பேர் ஜனத்தொகை இருக்காங்கன்னா 6 கோடி பேர் கிட்டத்தட்ட விவசாயி. நீ ஒரு 90,000 50,000 இதெல்லாம் கொடுத்தா எங்களுக்கு எந்த மூளைக்கு பத்தம்?
அது இல்லாமல் அரசு அதிகாரிகிட்ட போய் நாங்கள் வாங்க முடியுதா? வாங்க முடியறதே இல்லை. யாருக்காவது வேண்டிய ஆளு கொடுத்துட்டு போயிடுறாங்க. அது வேற. எங்களுக்கு விவசாயியை காப்பாற்ற வேண்டுமென்றால் லாபகரமான விலை வேணும். அது இல்லாமல் நாங்கள் கேட்டோம், இப்போ இந்த இன்சூரன்ஸ், தனிநபர் இன்சூரன்ஸ் வேணும்னு கேட்குறோம். இப்போ ரேண்டம் சிஸ்டத்தில் இன்சூரன்ஸ் தரேங்கிறாங்க. ரேண்டம் சிஸ்டம்னா எந்த இடத்துல அது உழுவுதோ அதான். அங்கே அந்த அழிந்த பயிர்கிட்ட உழுவாமல் நல்ல விளைச்ச நல்லா இருக்கிட்ட வந்தால் இது கிடையவே கிடையாது. எங்களுக்கு இன்சூரன்ஸே கிடைக்காது. தனிநபர் இன்சூரன்ஸ் வேணும்னு கேட்டோம் அரசுக்கிட்ட. இப்போ ஐயா பன்னீர்செல்வம் ஐயா கிட்ட கேட்டோம், மந்திரிக்கிட்ட. அதே போல் அதை அரசாங்கமே நடத்தணும்னு கேட்டோம். தனியார்கிட்ட கொடுத்தா அவன் எப்படி செய்வான்? அவன் லாபத்தை தான், ப்ராஃபிட்டபிள் தான் அவன் பார்ப்பான ஒழிஞ்சு விவசாய நன்மைக்குவான். ஆனால் அரசாங்கம் அப்படி கிடையாது. இல்லை, தனிநபர் இன்சூரன்ஸ் அரசாங்கம் நடத்த வேண்டும் கேட்டோம். அந்த பட்ஜெட்டில் இல்லை. மிக முக்கியமாக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் 7,000 கோடி ஒதுக்கீடு செய்திருக்காங்க. அது விவசாய தொழிலாளர் மற்றவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்ல ஐயா? இந்த 100 நாள் வேலை திட்டம் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, அந்த காலத்தில் காங்கிரஸ் பீரியடில் கோடையில் மழை சரியாக பெய்யல. மழை விவசாயம் பண்ண மாட்டாங்க. 3 மாதம் விவசாயம் பண்ண மாட்டாங்க. 9 மாதம் தான் விவசாயம் நடக்கும். அந்த 3 மாதம் அவங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கின்ற காலகட்டத்தில் அந்த 100 நாள் வேலை கொடுத்தாங்க. இப்போ வருஷம் முழுதும் கொடுத்தா விவசாயத்துக்கு ஆளே கிடைக்கலைங்க ஐயா. விவசாயத்துக்கு ஆள் கிடைக்கல. கூலி முதல்ல அன்னைக்கு இருக்க கூலியெல்லாம் 500 மடங்கு 600 மடங்கு ஏறிடுச்சு விவசாய கூலியெல்லாம். இப்போ மறுபடியும் 7,000 கோடி அதுக்கு ஒதுக்கி விவசாயிகளுக்கு அந்த கோடையில் 3 மாதத்துல தான் அந்த வேலையை கொடுக்காம வருஷம் முழுதும் கொடுத்தா விவசாயம் அழிந்து விடும். விவசாயத்துக்கு ஆளே கிடைக்காது. அதில் இந்த திட்டத்தில் 100 நாள் வேலையில் 7,000 கோடி ஒதுக்குவது என்பது கிட்டத்தட்ட விவசாயத்தை அழிக்கிற மாதிரி வந்துடும். மிக முக்கியமாக இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கை என்பது அது வரவு செலவுங்கிறத விட செலவு தான் இதில் எல்லாம். இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கையில் பட்ஜெட்டுங்கிறது அந்த நிலையில் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதியை தானே தமிழக அரசு அதை செயல்படுத்த முடியும். கூடுதலாக அவங்க நிதி கொடுத்தா தானே நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து வசதிகளும் செய்து தர முடியும். உங்களுக்கான இழப்பீடு, நிவாரணம் எல்லாமே. ஐயா, ஒரு நாடு பலம் பொருந்திய நாடுன்னா இராணுவத்தால் மட்டுமல்ல. அந்த நாடு உணவு உற்பத்தியில் தன்னுரிமை பெற்றிருக்க வேண்டும். 1970க்கு முன்னாடி PL-418 அமெரிக்காவிலேருந்து உணவுக்காக பிச்சை எடுத்தோம். அந்த நிலையை மாற்றியது விவசாயி. அவனுக்கு நிறையா உதவி பண்ணுறதை விட்டுட்டு மற்ற அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்லாம் செஞ்சு என்னங்க யூஸ்? ஒரு பயனுமே இல்லை. அதனால இந்த பட்ஜெட் தெரிந்த நதிகள் இணைப்பு விவசாய சங்க தலைவர் ஐயாகனோடு கலந்துரையாடி இருக்கிறீர்கள் சார்ல்ஸ். நம்ம தொடர்ந்து பேசலாம். முன்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த வேளாண் பட்ஜெட் குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசுகிறார். அதனை பார்க்கலாம். கால்நடைத்துறை, பால்வளத்துறை, கூட்டுறவுத்துறை, மீன்வளத்துறை, வருவாய்த்துறை, தொழில்துறை, எரிசக்தித்துறை போன்ற பல துறைகள் வேளாண் துறைகளாக ஒதுக்கப்பட்டுள்ள நிதியினை ஒன்றிணைத்து வேளாண் துறைக்கென தனியாக நிதிநிலை அறிக்கை படித்ததை தவிர வேளாண்மைக்கும் விவசாயிகளுக்கும் கூடுதல் நிதி ஒதுக்கீடோ புதிய திட்டங்களோ எதுவும் இல்லை. பாத்தீங்கன்னா பல்வேறு துறைகளை ஒன்றாக இணைத்து வேளாண் நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பித்திருக்கார். இதனால விவசாயிகளுக்கு எந்த பயனும் கிடையாது. (2021) சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டார் இன்று முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது. அதுல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் விவசாயிகளுக்கு ஒரு குவிண்டால் நெல்லுக்கு விலை 2,500 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்தார். இதுவரை வழங்கவில்லை. அதேபோல ஒரு டன் மெட்ரிக் டன் கரும்புக்கு விவசாயிகள் உற்பத்தி செய்யப்படுகின்ற ஒரு மெட்ரிக் டன்னுக்கு ஆதார விலையாக 4,000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள். ஆனால் வருகின்ற நடப்பாண்டுக்கு மத்திய அரசு நிர்ணயிக்கப்பட்ட விலையோடு சிறப்பு ஊக்கத்தொகையாக 215 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றார்கள். அதே தேர்தல் நடக்கின்ற பொழுது விவசாயிகளை கவர்ச்சிகரமான அறிவிப்பை கொடுத்து விவசாயிகள் வாக்குகளை பெற்ற பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு விவசாயிகளை மறந்து விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை மறந்த அரசாங்கம் தான் இந்த விடியா திமுக அரசு என்பதை இன்றைக்கு விவசாயிகள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதேபோல டெல்டா மாவட்டத்தில் 2023ஆம் ஆண்டு போன ஆண்டு, அதாவது 24, 23, 24 குறுவை சாகுபடிக்காக தண்ணீர் திறந்து விடப்பட்டு முழுமையாக தண்ணீர் இல்லாத காரணத்தினால் சுமார் டெல்டா மாவட்டங்களில் 3.50 லட்சம் ஏக்கர் நிலம்
தண்ணீர் இல்லாமல் வறண்டு காய்ந்து சேதமடைந்துள்ளது. இந்த குறுவை சாகுபடிக்கு இந்த விடியா திமுக அரசு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இடம்பெறாத காரணத்தினால் இந்த 3 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இழப்பீட்டு தொகை கிடைக்கவில்லை. அந்த தொகையை இந்த அரசு கொடுக்க வேண்டும் என்று நான் அறிக்கையின் வாயிலாக, ஊடகத்தின் வாயிலாக சட்டமன்றத்திலும் நான் விவசாயிகள் சார்பாக அந்த கருத்தை எடுத்து வைத்தேன். ஆனால் இந்த பட்ஜெட்டிலும் நிதிநிலை அறிக்கையிலும் அதை குறிப்பிடவில்லை. வேளாண் நிதிநிலை அறிக்கையிலும் விவசாயிகள் டெல்டா மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு, குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு எந்த இழப்பீட்டு தொகையும் அறிவிக்கப்படவில்லை. இது மிக வேதனைக்கு உரியது. இனி இந்த ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டு காலமாக குறுவை சாகுபடிக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்கப்படுவதில்லை. இதனால் விவசாயிகள் கடும் பாதிப்புக்குள்ளாயிருக்கிறார்கள். இனி வருங்காலத்திலாவது இந்த விடியா திமுக அரசு விவசாயிகளுடைய கஷ்ட நஷ்ட துன்பங்களை அறிந்து, இப்படி இயற்கை சீற்றத்தினால் விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது பயிர் காப்பீட்டு திட்டத்தில் அவர்களை சேர்க்கப்பட்டு உரிய முறையில் இழப்பீட்டுத் தொகை பெற்றுத் தருவதற்கு இனி வருங்காலத்தில் குறுவை சாகுபடி விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இடம்பெற செய்ய உரிய நடவடிக்கை இருக்க வேண்டும். அதேபோல மழையிலும் நிலத்தடி நீரை பயன்படுத்தி டெல்டா மாவட்ட விவசாயிகள் சம்பா, தாளடி போன்ற பயிர் சாகுபடி செய்தார்கள். இந்த ஆண்டு கர்நாடகத்திலிருந்து ஒவ்வொரு மாதம் நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீரை பெறாத காரணத்தினால், முழுமையாக இந்த பயிருக்கு தண்ணீர் வழங்காத காரணத்தினால், அந்த பயிர் காய்கின்ற நிலையில் விவசாய மக்கள் எங்களுக்கு தண்ணீர் திறந்து விடுங்கள், பயிர் விளைச்சல் அடையக்கூடிய சூழ்நிலையில் இருக்கின்றது என்று கோரிக்கை வைத்தார்கள். அவருடைய கோரிக்கையை ஏற்று இந்த அரசு தண்ணீர் உரிய நேரத்தில் தண்ணீர் திறந்துவிடவில்லை. காலம் தாழ்த்தி தண்ணீரை திறந்துவிட்ட காரணத்தினால் அந்த தண்ணீரும் பயனில்லாமல் போய்விட்டது. விவசாயிகளும் தங்களுடைய பயிர்களை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. அப்படி சம்பா, தாளடி நடவு செய்த விவசாயிகள் தண்ணீர் இல்லாமல் காய்ந்து பயிர்கள் சேதமடைந்திருக்கின்றன. இதை முழுமையாக இந்த அரசு வேளாண் துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகளை வைத்து கணக்கிட்டு சம்பா, தாளடி பயிர் செய்த பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும். ஒரு ஏக்கருக்கு 35,000 ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும். அதேபோல குறுவை சாகுபடி செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அவர்கள் இடம்பெற செய்தால் ஒரு ஹெக்டருக்கு 84,000 ரூபாய் கிடைச்சிருக்கும். அந்த அளவுக்கு இவர்கள் இழப்பீட்டு தொகை கொடுக்காவிட்டாலும் குறுவை சாகுபடி செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு சுமார் 35,000 ரூபாய் வழங்க வேண்டும். அதேபோல 2023 ஆண்டு டிசம்பர்ல கனமழை பொழிந்தது. தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டத்தில் கனமழை பெய்து, அந்த கனமழையில இன்றைக்கு ஆங்காங்கே தண்ணீர்கள் இன்றைக்கு ஆற்றிலிருந்து அங்கு இருக்கின்ற நதியின் வழியாக விளைநிலங்களில் மணல் வந்து திட்டு திட்டாக படிந்து விட்டது. அந்த மணல்களை அப்புறப்படுத்தி ஏற்கனவே விளைநிலங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பாதிப்புக்குள்ளான விளைநிலங்களை சீர் செய்து கொடுக்க வேண்டும் விவசாயிகளுக்கு. அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது நலிவடைந்த கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை சர்க்கரை ஆலைகளை சீரமைக்க 1562 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கி ஆலைகள் சீரமைக்கப்பட்டன. இதனால் கரும்பு விவசாயிகள் பயிரிட்ட கரும்பு முழுமையாக கொள்முதல் செய்யப்பட்டது. அது மட்டுமில்லாமல் அதிமுக ஆட்சியில் கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை சர்க்கரை ஆலைகள் விவசாயிகளுக்கு தர வேண்டிய நிலுவைத் தொகையாக சுமார் 756 கோடி ரூபாய் வழங்கப்பட்டது. இன்றைய தினம் வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ள வேளாண் துறை அமைச்சர் மாவட்டத்தில் அவருடைய சொந்த தொகுதியிலேயே சேத்தியாத்தோப்பில் உள்ள MRK கூட்டுறவு சர்க்கரை ஆலை
அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது நாள் ஒன்றுக்கு 2000 டன் கரும்பை அறவை செய்யப்பட்டது. மேலும் கிட்டத்தட்ட இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா உரிய நேரத்தில் கரும்பு அறுவை அந்த ஆலை துவக்கப்பட்டிருந்தால் இதுவரை 2 லட்சம் டன் கரும்பை அறவை செய்திருக்கலாம். ஆனால் முறையாக அதை இயக்காத காரணத்தினால் அங்கு பயிரிட்டு பதிவு செய்த கரும்புகள் தனியார் ஆலைக்கு சென்று கொண்டிருக்கின்றன. ஆகவே வேளாண் துறை அமைச்சர் அவருடைய சொந்த தொகையில் இருக்கின்ற கூட்டுறவு சர்க்கரை ஆலையை முழுமையாக இயக்காத அரசுதான் இந்த விடியா திமுக அரசு. அதேபோல கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் நகரத்து பகுதியில் அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், சேலம் மாவட்டத்தில் இருக்கின்ற மலர் பயிரிடுகின்ற விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்று ஒசூர்ல சர்வதேச ஏல மையம் ஒன்று 26 கோடியில் அமைச்சோம். ஏன்னா நம்ம இந்த 3 மாவட்ட விவசாயிகள் மலர்களை விற்பனை செய்ய வேண்டும் என்றால் பெங்களூர் சென்று தான், கர்நாடகத்தில் பெங்களூர் சென்று தான் விற்பனை செய்ய வேண்டிய நிலைமை இருந்தது. அவர்களுக்கு போதிய விலை கிடைக்காத காரணத்தினால ஒசூர்ல சர்வதேச ஏல மையம் அமைக்கப்பட்டது. அந்த ஏல மையம் இன்னும் முழுமையாக செயல்படவில்லை. இது வருந்தத்தக்கது. இதனால் விவசாய மலர் பயிரிடுகிற விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதோட இயற்கை விவசாயத்துக்கு இந்த வேளாண் நிதி அறிக்கையில எந்த ஒரு அறிவிப்பும் கிடையாது, எந்த ஒரு நிதி ஒதுக்கீடும் கிடையாது. எல்லாமே இயற்கை விவசாயத்தை நாடி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைய வேளாண் நிதி அறிக்கையில் அதுக்காக எந்த திட்டமும் அல்லது எந்த நிதியும் ஒதுக்கப்படவில்லை. அதேபோல தென்னை விவசாயிகளுக்கு எந்த அறிவிப்பு முன்னறிவிப்பு எதுவுமே இதுல இடம்பெறல. அது குறிப்பா போனீங்களா 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா தென்னை பயிரிட்ட விவசாயிகளுக்கு பல்வேறு திட்டங்கள் வழங்கப்படும் என்று அறிவிப்பை வழங்கினாங்க. அது ஒரு சில திட்டத்தை நான் சொல்றேன். அவருடைய தேர்தல் அறிக்கையில் 13ஆம் பக்கத்தில் 62வது அறிவிப்பு, தமிழகம் முழுவதும் தென்னை விவசாயிகள் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் தென்னை மரத்திலிருந்து நீரா போன்ற பதநீர் இறக்கி விற்பனை செய்யப்படும். எதுவுமே அமல்படுத்தல. அதிமுக ஆட்சியில் தான் நீரா போனம் கொண்டு வந்து விவசாயிகளை காப்பாற்றுவதற்கு, தென்னை பயிரிட்ட விவசாயிகளை காப்பதற்காக இந்த திட்டத்தை கொண்டாந்து அதை இவர்கள் அறிவிப்பா கொடுத்தாங்க. அதை நடைமுறைப்படுத்தல. அறிவிப்பு 63 தென்னை விவசாயிகள் நலன் கருதி இளநீர், தேங்காய் ஆகியவற்றின் பயன்பாடுகள் பல்கி பெருகு வரும் தென்னை தோப்பில் அடுக்கு விவசாய முறை மூலம் பல்வகை பயிர்களை பயிரிட்டு ஆண்டு முழுவதும் தொடர்ச்சியான வருவாய் ஈட்டுவதற்கும் ஏற்ற திட்டங்கள் நிறைவேற்றப்படும். இதுபோன்ற வேளாண்மையில் ஈடுபட்டோருக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும். இதுவரைக்கும் அந்த திட்டத்தை நிறைவேற்றல. அறிவிப்போடு நின்று போச்சு. அறிவிப்பு 4 சிலந்தி நோய் மற்றும் வறட்சியால் பாதிக்கப்படும் தென்னை மரங்களும் அவ்வப்போது வருகின்ற நோய்களால் பாதிக்கப்பட்ட தென்னை மரங்களுக்கும் உரிய இழப்பீடு வழங்க அரசு 2024-25 நிதியாண்டுக்கான வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அது குறித்த விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. தனித்த பட்ஜெட் என்று உருவாக்கி இருக்கிறார்களே தவிர அதில் விவசாயிகளுக்கு பயனுள்ள வகையில் எந்த அறிவிப்பும் இல்லை, உரிய ஆதரவு விலை இல்லை, ஊக்கத்தொகை கொடுக்கவில்லை போன்ற விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தார்கள், ஆனால் ஆட்சிக்கு வந்து விவசாயிகளை மறந்து விட்டார்கள். இது ஒரு காணல் நீர் பட்ஜெட் என்று ஏற்கனவே நேற்று பொது பட்ஜெட்டை விமர்சனம் செய்திருந்தார். இந்நிலையில் வேளாண் பட்ஜெட் குறித்த தனது விமர்சனத்தையும் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்திருக்கிறார். இன்று காலையிலிருந்து இந்த வேளாண் பட்ஜெட் தொடர்பான பல்வேறு எதிர்பார்ப்புகள் என்னென்ன இருந்தது என்று நாம் பார்த்தோம். பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு அது குறித்து விவசாயிகளுடைய கருத்துகள் என்ன என்பதையும் நாம் நேரலை வாயிலாக கேட்டு பெற்றோம். இனி தொடர்ந்து நாம் பிற செய்திகளையும் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.